தமிழ்ச்செல்வியையும் தன்னோட 2 குழந்தையையும் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டின சேதுவை பார்த்தா உங்களுக்கும் கோபமா வருதா? அப்ப இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மறுநாள் காலையில ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருந்து வெளியில வர ஐஸ்வர்யா கிட்ட சந்தோஷமா வந்து பேசுறாங்க ஈஸ்வரி. ஐஷு, என்ன சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்னு கேட்க, உடனே ஐஸ்வர்யாவோ, ஆண்டி அதை பத்தி கேட்காதீங்க ஆண்டி, சேது இப்படி மோசமா இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே, அடியே என்னடி இவ இப்படி அழுகிறா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பக்கத்துல நிக்கிற சித்ரா கிட்ட சொல்ல, உடனே சித்ராவும், ஐஸ்வர்யா முதல்ல அழுகிறத நிப்பாட்டிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, ஏன் சேது மாமா உங்ககிட்ட ஏதாச்சும் முரட்டுத்தனமா நடந்துட்டாரா அப்படின்னு கேட்க, இல்ல ஆண்டி, அப்படி நடந்திருந்தா கூட நான் சந்தோஷப்படுவேனே, தன்னோட குழந்தையவே நினைச்சு தூங்கவே இல்லை நைட்டு, என்னையும் தூங்க விடலை அப்படின்னு சொல்ல, உடனே அதான பார்த்தேன், அவ்வளவு சீக்கிரம் அந்த தமிழ்ச்செல்வியையும் அவன் குழந்தையையும் சேது மறந்துட்டா தானே அதிசயம். சாரி, இதுக்கு வைக்கிற வேட்டு. ஐஸ்வர்யா, நாளைக்கே உங்கள் 2 பேர்த்தையும் ஹனிமூன் ட்ரிப்புக்காக நான் கொடைக்கானல் அனுப்பலான் இருக்கேன். அங்கே போய் இவன் எப்படி குழந்தைய பற்றி நினைப்பான் அப்படின்னு சொல்ல, உடனே ஐஸ்வர்யாவும், அப்படியா ஆண்டி, சந்தோஷம், சேது மாமா வந்தாருன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்ல, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலகு அப்படின்னு அங்கே ஐஸ்வர்யாவை விலக்கி விட்டுட்டு அங்கே சோகமாக தன்னோட குழந்தைய பற்றியே நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற சேதுக்கிட்ட போய், என்னப்பா சேது, என்ன கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அடுத்தது எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்கள் மனசுக்கும் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சு வச்சுட்டோன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, ராஜாங்கமோ அங்கே உட்கார்ந்துருக்காரு. மாமா, என்ன மாமா, இவங்களை கொடைக்கானல் வரைக்கும் ஒரு 4-5 நாள் ட்ரிப் போயிட்டு வரட்டும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன மாமா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே மோகனாவோ, என்ன ஈஸ்வரி இவ்வளவு அவசரம், கல்யாணம் நேற்று தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் குலதெய்வம் கோயில் போய் பொங்கல் வைக்கணும், அதுக்கப்புறம் தானே நம்ம வெளியில் எங்கேயுமே போக முடியும், அவசரமாக கொடைக்கானல் எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்ல, அக்கா நீங்கள் என்னக்கா எந்த காலத்தில் இருக்கீங்க, அவங்க ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டுருக்காங்க, நான் இங்கே இருக்கிற கொடைக்கானல் தானே போயிட்டு வர சொன்னேன், முதல்ல இவங்க 2 பேரும் கொடைக்கானல் போய் அந்யோன்யமாக தம்பதிங்களாக திரும்பி வரட்டும், அப்போ எல்லாருமா ஒன்றா சேர்ந்து குலதெய்வம் கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சிடுமோ அப்படின்னு ஈஸ்வரியும் சொல்ல, உடனே ராஜாங்கமோ, ஆமாம், எனக்கு என்னமோ ஈஸ்வரி சொல்கிறது தான் சரின்னு படுது, ஏன்னா சேது அந்த தமிழ்ச்செல்வி கூட வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் மறந்து ஒரு 4-5 நாள் ஃப்ரீயாக இருந்துட்டு வந்தான்னா அதுக்கப்புறம் நமக்கும் திருப்தி ஆகிக்கும், மனசு அவனுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்ல, உடனே ஈஸ்வரி கை காமிக்கிறாங்க, தன்னோட கட்டை விரலை உயர்த்தி தம் சிம்பலை அங்கே பக்கத்தில் நிற்கிற ஐஸ்வர்யா கிட்ட. ஐஸ்வர்யாவோ, அப்போ ஆண்டி நான் போய் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே குஷியாவோட, சேது நீயும் போப்பா, போய் உன்னோட துணிமணிகளை எல்லாம் பையில் எடுத்து வச்சுக்க, இன்னைக்கு சாயங்காலமே நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேலே ஏறி போகிறாரு சேது. ரூமுக்கு போய் தன்னோட ட்ரெஸ்ஸை எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஈஸ்வரி கீழே நின்றுட்டே. ஐஸ்வர்யா, முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும், ஒரு நிமிஷம், சேது பக்கத்தில் இல்லைன்னா நீ அப்படியே நழுவலாம், வெளியில் வாடி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, வர ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் வர்றாங்க ஈஸ்வரி கிட்ட. நீ ஒன்றும் இந்த குழந்தைய நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, நீ திரும்பி வரும்போது இந்த குழந்தை உயிரோடையே இருக்காது, இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போயிடும், அந்த குழந்தைய நினச்சி தான் உன் கண் இப்படி கலங்கி இருக்குதுங்கிறத நான் இப்போ தாண்டி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சோகமாக பேசுகிறாங்க ஈஸ்வரி. உடனே, ஆமாம் ஆண்டி, ஆமாம், அந்த குழந்தைய பார்த்தாவே இரிட்டேட் ஆகுது, சே இந்த பாட்டி மட்டும் கல்யாண மண்டபத்தில் வந்து இந்த குழந்தைய கொடுக்கலன்னா இந்நேரம் சேது மாமா முழுசாக என்னவராக ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியோ, சே இந்த அளவுக்கு அவன் உன் கழுத்தில் தாலி கட்டி இப்போ ஐஸ்வர்யாவோட புருஷனா, அதுவும் அந்த தமிழ்ச்செல்வியை ஒட்டு மொத்தமாக தலைமூழ்கிட்டு இப்போ இருக்கான், இதுக்கப்புறம் அவன் எனக்கு இல்லாமல் வேற யாருக்கு சொந்தமாக போகிறான், அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத கண்ணு, நீ கொடைக்கானலுக்கு ஜாலியாக போயிட்டு வா, அந்த 7.5 அதான் அந்த குழந்தை சனியனை ஒட்டு மொத்தமாக நான் தீத்தர்றேன் அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் நிற்கிற சித்ராவோ, அம்மா அதுக்கு வேண்டி அந்த குழந்தைய என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு கேட்க, இவ ஒருத்தி எல்லாத்தையும் வெளாவரியாக முன்னாடியே சொல்லிட்டு தான் செய்யணும்னு நினைப்பா, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசாமல் போங்க, இருந்தாலும் இவ கொடைக்கானல் போயும் அங்கேயும் இந்த குழந்தைய பற்றியே கவலைப்படுவான்னு தான் முன்னெச்சரிக்கையாக சந்தோஷமாக இவளை கிளம்பி போகட்டும்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே ஐஸ்வர்யாவோ, இப்போ தான் ஆண்டி எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, இந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்னதான் நாங்கள் கொடைக்கானல் போயிட்டு வந்தாலும்
ஏன் ஃபாரின் ட்ரிப்பே போய் 1 மாதம் 2 மாதம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாலும் இங்கே வந்து இந்த குழந்தைய பார்த்தா சேது மாமா ஒரு நிமிஷம் கூட என்கிட்ட சந்தோஷமாக வாழ்வாருன்னு நம்பிக்கையே இல்லாமல் போச்சு. நேற்று நைட்டு அவர் என்கிட்ட நடந்துக்கிட்டதில் ஆண்டி அப்படின்னு சொல்ல, சேச்சே அதை பற்றியே நினைக்காத, டைம் ஆகுது போ போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் அங்கே ஐஸ்வர்யாவை அனுப்பி வைக்க ராஜாங்கமும் சேதுவையும் ஐஸ்வர்யாவையும் வழி அனுப்பி வைக்கிறாரு. பார்த்து சூதானமாக போயிட்டு வாயா அப்படின்னு சொல்ல, மோகனாவும் அழுதுகிட்டே சேது பார்த்து போயிட்டு வாயா ரசா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சினாத்தா அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் மலரு குழந்தைக்கு பால் எடுத்துகிட்டு வாமா, ஊற்றி விட்டுடலாம். அவள் பாவம் மத்தியானம் குடிச்சவன் தூங்கிட்டான், இப்போ பசிக்கு அழுகிறதுக்குள்ளே ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்ல, உடனே மலரும் இதோ வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ ஈஸ்வரி அங்கே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே வில்லத்தனமாக பார்க்குறாங்க குழந்தை பால் குடிக்கிறத. அப்போ கருப்பு வர்றாரு. என்ன மதனி, குழந்தை பால் குடிக்கிறத இப்படி கண்ணு வச்சு பார்த்துட்ருக்குறீங்க, ஊத்து அப்படின்னு கேட்க, உடனே ஈஸ்வரியும் இவன் ஒருத்த ஆமாம் இந்த குழந்தை குடிக்கிற பால் தான் பார்க்குறாங்க, பேசாமல் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சொல்ல, அதே சமயம் அங்கே உட்காந்துருக்கிற மோகனாவோ, ஈஸ்வரி குழந்தை உச்சா போயிட்டான் பாரு, அவனோட டைப்பர் அங்கே இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்ல, இந்த கேடுகட்ட சனியனுக்கு நான் வேலை செய்யணுமா அப்படின்னு வேண்டாத வெறுப்பா கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, குடி இதுதான் நீ கடைசியாக குடிக்கிற பால் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி தூங்கிட்டானா கொடுங்கக்கா, நான் வேணும்னா இவனை தொட்டலில் வச்சு ஆட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, உடனே மலர் என்னைக்குமே இல்லாத கரிசனமாக இன்னைக்கு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மோகனாவும் பார்த்துக்க, நான் சும்மா தானே இருக்கேன், பொழுது போகட்டும்னு சொல்லி தான் நான் கேட்டேன், மற்றபடிக்கு எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பண்ணுங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுறாங்க ஈஸ்வரி. எங்கே தான் மேலே சந்தேகம் வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில். அதே சமயம் மோகனாவோ குழந்தைய தூக்கி, இந்தாம்மா மலரு வயிறு நம்பிடுச்சு, இவனை தொட்டலில் வச்சு தூங்க வச்சிடுமா, நான் உங்கள் மாமாவுக்கு சாதம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போக, அதே சமயம் மலரும் சரிம்மா அப்படின்னு தொட்டலில் வச்சுட்டு வந்துடுறாங்க வெளியில். மலரு நீ போய் கருப்பை சாப்பிட்றதுக்கு வர சொல்லுமா, கருப்புக்கும் சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னு சொல்ல, சரிம்மா அப்படின்னு மலர் வெளியில் போயிடுறாங்க. மோகனாவும் கிச்சன்லேயும் டைனிங் ஹால்லையும் பிஸியாக இருக்க, இதுதான் சமயம், இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் முற்றத்தில் இருக்கிற கிணத்துல தூக்கி வீசிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே ஈஸ்வரியும் எட்டி பார்க்குறாங்க. அதே சமயம் யாருமே இல்லைங்கிறத பார்த்துக்கிட்டு குழந்தைய அவசரமாக தொட்டல்லேருந்து தூக்கிட்டு கிணத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஈஸ்வரி. அதே சமயம் அங்கே தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற கருப்பும், இந்த ஈஸ்வரி இப்படி என்னமோ குழந்தைய தூக்கிட்டு அவசரமாக கிணத்துக்கிட்ட போகுது அப்படின்னு, எதுக்கு இது ஒரு சாட்சியாக இருக்கட்டும் அப்படின்னு தன்னோட ஃபோனை எடுத்து வீடியோவை எடுத்துக்கிறாங்க. அங்கே போய் கிணத்துக்கிட்ட நிற்க, உடனே அங்கே ஈஸ்வரி சித்ராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சித்ரா ஒரு நிமிஷம் இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட, அம்மா ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வந்தவங்க, இந்த குழந்தைய கிணத்துல தூக்கி போட்டுறேன், எனக்கும் தெரியாதுன்னு சொல்லிடுவேன், நீயும் தெரியாதுன்னு சொல்லிடு, அதுக்கப்புறம் எப்படியோ நமக்கு இந்த சனியை தொலைஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, எல்லாமே கிளியராக கருப்பு ரெக்கார்ட் பண்ணிட, அப்பாடா எப்படியோ தொலைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி உள்ளே போகிற நேரத்தில் கருப்பு தாங்கி பிடிச்சிடுறாரு. என்ன வேலை பண்ணுன நீ, இந்த ஒரு ஆதாரம் போதும், சேதுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்க, சேதுவும் என்னது என் குழந்தைய இப்படி சித்தி கிணத்துல தூக்கி போட பார்த்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக திரும்பி வர்றாங்க.